ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிதாஸ் டைரி. இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னால் ஒரு சிம்பிளான நான்ஸ்டிக் பேன் வச்சு ஒரு சூப்பரான பிரெட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக தேவையில்லை, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரைலாம் நல்லா கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகியிருக்கு. நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம பிணையும் போது லைட்டாக தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். நம்ம பிசைய அது நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் விட்டு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா வார்மான இடத்துல வைங்க. அது டபுளாக நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா டபுளாக உப்பி வந்திருக்கு. இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். திரும்பியும் ஒரு தடவை நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ப்ரெட்டு நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். நம்ம நான்ஸ்டிக் பேன் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண மாவை எடுத்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். திரும்பியும் மூடி போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா உப்பி வந்திருக்கு. கிட்டக்க எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, நல்லா உப்பி வந்திருக்கு.
இது மேலே ஒரு டீஸ்பூன் போல் நம்ம வெதுவெதுப்பான பால் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுடலாம். இது வந்து நம்ம பிரெட் வந்து மேலே நல்லா ப்ரௌனிஷாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பால் சேர்க்குறோம். யூஸ் பண்ணாத தோசை தவாவை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம நான்ஸ்டிக் பேனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, அடியில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லாவே குக் ஆகியிருக்கு. இப்போ மூடி போட்டு மூடி திரும்பியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணி நம்ம பிரெட் செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, அப்படியே பஞ்சு போல் அமுங்குது பாருங்கள். ரொம்ப மென்மையாக இருக்குது. ஓவன்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நான்ஸ்டிக் பேன்லேயே நம்ம ப்ரெட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக ஒரு நான்ஸ்டிக் பேன் மட்டும் வச்சு இந்த மாதிரி பிரெட் செஞ்சு பாருங்கள். ஓவன்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.